Hey guys, welcome back to our new channel Speak with Kirti. And as I said in the promo video, we'll be seeing only the lengthy videos on this channel. Daily use and answers, then conversations, simple questions, அதோட answers. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து பேசிக் திங்ஸ்லாம் வந்து நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த சேனல் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் ஆர் யூ கேஸ் வெயிட்டிங் ஃபார்? லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் 1 hour வீடியோ. Well, let's start. We still got 5 minutes. நம்ம கிட்ட 5 minutes தான் இருக்கு. So go ahead. Tell me what happened. ஸோ போயிட்டு என்ன நடந்துன்னு சொல்ல. அப்படின்னா அவங்க போக சொல்றது கிடையாது. Go ahead அப்படின்னா ஒரு விஷயம் பேசும்போது go ahead அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபர்தராக சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது இங்கே என்ன மீனிங்னா எங்கிட்ட ஒரு 5 minutes தான் இருக்கே தவிர நம்ம கிட்ட அதுக்கு மேலே டைம் இல்லை, அதனால கொஞ்சம் சீக்கிரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கோ ஹெட் அப்படின்னா அப்புறம் மேற்கொண்டு சொல்லுன்னு அர்த்தம். Was it more important than your marriage? Was it more important than your marriage? அதுவும் கல்யாணத்தை விட முக்கியமானதாக இருந்துச்சா? இங்கே was it அப்படின்னு கேட்டிருக்கேன் past tenseல. இதே is itன்னு போட்டோம்னா is it more important than your marriageனா அதுவும் கல்யாணத்தை விட ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு. இங்கே was it போட்டால் முக்கியமாக இருந்ததா அப்படிங்கிற மாதிரி. ஓகே. And then I'm so happy to get you both married. I'm so happy to get you both married. உங்கள் 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து நிறைய பேர் எரர் பண்ணுவாங்க. இந்த சென்டென்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. I'm so happy to get you both married. உங்கள் 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. And then if you can do this for me, what else am I going to say? If you can do this for me, உன்னால் இதை எனக்கு செய்ய முடியும் என்றால், செய்ய முடிஞ்சது அப்படின்னா வாட் எல்ஸ் ஆம் ஐ கோயிங் டு சே, வேற என்ன நான் சொல்ல போகிறேன். உன்னால் இதை எனக்காக செய்ய முடியும் அப்படின்னா வேற என்ன நான் சொல்ல போகிறேன். வாட் ஷுட் ஐ டூ டில் தென்? வாட் ஷுட் ஐ டூ டில் தென்? ஸோ டில் தென் அப்படின்னா அது வரைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும். இந்த ஷுட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹோப் யூ கேஸ் ரிமெம்பர் தட். வாட் ஷுட் ஐ டூ டில் தென், அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கலாம். வாட் ஷுட் ஐ டூ டில் தென்? யூ ஹாவ் டு ஸ்டடி டில் தென். இது ஒரு ஆன்சர் மாதிரி வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஸ்டடி டில் தென், நீ அது வரைக்கும் படிக்கணும். தென் வாட் ஆர் வி கோயிங் டு டூ? வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு வாட்ச் த வீடியோ. We are going to watch the video. Then, won't you check this earlier? Won't you check this earlier? இதை வந்து முன்னதாகவே நீ செக் பண்ண மாட்டியா? earlier அப்படின்னா முன்னதாகவே, இல்லை முன்கூட்டியே, இந்த மாதிரிலாம். ஓகேங்களா? won't you check this earlier? இதை வந்து முன்னதாகவே நீ செக் பண்ண மாட்டியா? இல்லை நான் செக் பண்ண மாட்டேன். No, I won't check. And then you will be finished if my sister sees you. You are going to get caught. You will be finished if my sister sees you. என்னோட சிஸ்டர் உன்னை பார்த்தா அப்படின்னா you will be finished. நீ முடிஞ்சிருவ அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸில். You are going to get caught. நீ மாட்டிக்க போற. என் சிஸ்டர் மட்டும் உன்னை பார்த்தானா நீ முடிஞ்சிருவ, நீ மாட்டிக்க போற. You are going to get caught. Then don't you dare touch the bike. I will chop your hands off. Don't you dare touch the bike. I will chop your hands off. அப்படின்னா don't you dare touch the bike. என் பைக்கை தொடறக்கு உனக்கு எவ்வளோ தைரியம். I will chop your hands off. chop அப்படின்னா நறுக்கிறது, வெட்டுறது, எது வேணா வச்சுக்கலாம். I'll chop your hands off அப்படின்னா நான் உன் கையை நறுக்கிடுவேன், வெட்டிடுவேன். என் பைக்கை தொட்ட அப்படின்னா உன் கையை நான் வெட்டிடுவேன், அந்த மாதிரி. And then he has grown as tall as a palm tree. Why don't you question him? He has grown as tall as a palm tree. Why don't you question him? அவன் பனைமர அவசரத்துக்கு வளர்ந்துருக்கான். Why don't you question him? நீங்கள் அவனை கேள்வி கேட்கக்கூடாது. இந்த why don't அப்படின்னாலே சஜஸ்ட் பண்ணுறது தான். நீங்கள் எப்போல்லாம் ஒரு விஷயம், ஒரு கொஷினாக ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் why don't அப்படின்னு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து we have seen under spoken English tips playlist. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். And then the next one. What the hell will you do? What will you do? What the hell will you do?
வாட் வில் யூ டூ? வாட் த ஹெல் வில் யூ டூ? உன்னால் என்ன பண்ண முடியும்? வாட் வில் யூ டூ? என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியும்? And then, see what I do to you, I'll kill you today. See what I do to you, I will kill you today. பாரு இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் உன்னை இன்னைக்கு கொலை பண்ண போறேன். You can't go anywhere without my knowledge. You can't go anywhere without my knowledge. எனக்கு தெரியாம உன்னால எங்கேயும் போக முடியாது. Let's say like this. I won't go anywhere without your knowledge. I won't go anywhere without your knowledge. உனக்கு தெரியாம, உன்னோட அனுமதி இல்லாம, உன் அறிவுக்கு எட்டாம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா won't அப்படின்னா மாட்டேன். இதுவும் நம்ம டிப்ஸ்ல பார்த்துருக்கோம். Hope you remember that. And then, don't get so tense. I'll come there immediately. Don't get so tense. I'll come there immediately. டென்ஸ் அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்க வேணாம், கோபம் எடுத்துக்க வேணாம். இங்கே டென்ஸ் அப்படின்னா பதட்டம்னு அர்த்தம், நர்வஸ் ஆகுறது. ஓகேங்களா? டோன்ட் கெட் ஸோ டென்ஸ், ரொம்ப பதட்டப்படாத. ஐ வில் கம் தேர் இம்மீடியட்லி, நான் உடனே அங்கே வந்துடுறேன். அண்ட் தென், லுக்ஸ் லைக் த பர்ன்ட் ஹிம் ரைட் அட் த டோர் ஸ்டெப். லுக்ஸ் லைக் த பர்ன்ட் ஹிம் ரைட் அட் தி டோர் ஸ்டெப். பார்த்தா அவனை அவங்களோட வாசப்படி முன்னாடியே வச்சு எரிச்சிட்டாங்க போல. And then, you know what will happen if you oppose him? You know what will happen if you oppose him? நீ அவனை எதிர்த்தா உனக்கு என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும். இதே யூ தூக்கிட்டு ஐ போடுங்க. I know what will happen if I oppose him. அதாவது நான் அவனை எதிர்த்தா எனக்கு என்ன ஆகும், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். And then, will anyone take money from you? Will anyone take money from you? உங்ககிட்ட இருந்து யாராவது பணத்தை எடுப்பாங்களா? எஸ், someone will take money from me. ஆமாம், யாராவது இல்லை யாரோ என்கிட்ட இருந்து பணம் எடுப்பாங்க. நோ, no one will take money from me. No one will take money from me. யாருமே என்கிட்ட இருந்து பணத்தை எடுக்க மாட்டாங்க. And the next one, she should fall for my love like a fish falling for its bait. She should fall for my love like a fish falling for its bait. மீன் எப்படி தன்னோட தூண்டில்ல இறைக்காக மாட்டிக்குதோ அதே மாதிரி அவளும் என் மேல காதல்ல விழணும். அந்த நெக்ஸ்ட் ஒன், ஐம் வாட்சிங் எ மூவி, வில் யூ கால் பேக்? ஐம் வாட்சிங் எ மூவி, வில் யூ கால் பேக்? நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், நீ அப்புறம் கூப்பிடுறியா? ஷியோர், ஐ வில் கால் யூ பேக். ஷியோர், ஐ வில் கால் யூ பேக். ஷியோர், நான் கண்டிப்பா உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். And then, you're making too much of a noise. Do you know who we are? You are making too much of a noise. Do you know who we are? நீ ரொம்ப சத்தம் போடுற. Do you know who we are? நாங்க யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? The next one, why haven't you ironed your shirt? Why haven't you ironed your shirt? ஏன் உன் ஷர்ட்டை நீ அயன் பண்ணல? Yes, I haven't ironed my shirt because I have forgotten. Yes, I haven't ironed my shirt because I have forgotten. ஆமா, என்னோட ஷர்ட்டை நான் அயன் பண்ணலை, ஏன்னா நான் மறந்துட்டேன். And the next one, did you come here to watch a movie? Did you come here to watch a movie? நீங்க படம் பார்க்க வந்தியா? Yes, I came here to watch a movie. Yes, I came here to watch a movie. ஆமா, நான் இங்க படம் பார்க்க வந்தேன். And then, we were searching for you everywhere. We were past continuous. ஓகேங்களா? We were searching for you everywhere. நாங்க உன்னை எல்லா பக்கத்திலே தேடிக்கொண்டிருந்தோம். எதுக்காக? For what? And the next one, if you beat me up like this, I will forget where I was this morning. If you beat me up like this, I will forget where I was this morning. நீ என்னை இப்படி போட்டு அடிச்சேன்னா ஐ வில் ஃபர்கெட், நான் மறந்துடுவேன். என்ன மறந்துடுவீங்க? வேர் ஐ வாஸ் திஸ் மார்னிங், காத்தால நான் எங்கிருந்தேங்கிறத மறந்துடுவேன். அது நெக்ஸ்ட் ஒன், டு யூ ஹாவ் எனி மணி வித் யூ நவ்? டு யூ ஹாவ் எனி மணி வித் யூ நவ்? இப்போ உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? எஸ், ஐ ஹாவ் மணி வித் மீ. எஸ், ஐ ஹாவ் மணி வித் மீ. ஆமாம், என்கிட்ட பணம் இருக்கு. நோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி வித் மீ. நோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி வித் மீ. இல்லை, என்கிட்ட எந்த பணமும் இப்போ இல்லை. அண்ட் தென், he could have taken it if he had wanted to.
he could have taken it if he had wanted to. அவனுக்கு இது தேவைப்பட்டிருந்தா அவன் இதை எடுத்திருக்கலாம். And then I'll tell you something if you promise not to tell dad. I'll tell you something if you promise not to tell dad. அது I willன்னு சொல்றதை விட கான்ட்ராக்ட் பண்ணி I'll சொல்லுங்க. ஓகேங்களா? I'll tell you something if you promise not to tell dad. நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒன்று சொல்லுவேன். ஏன் எப்படி நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அப்படின்னா என்ன ப்ராமிஸ்? அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு. ஸோ இது கோர்வையாக பார்க்கும்போது நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணின அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன். And the next one. He works in a cell phone shop. How much do you think he earns? He works in a cell phone shop. How much do you think he earns? அவன் வந்து செல்ஃபோன் கடையில் வேலை பார்க்குறான். How much do you think he earns? அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்னு நீ நினைக்கிற? Then, don't let go of this chance. Just grab it. Don't let go of this chance. Just grab it. இந்த வாய்ப்பை தவற விடாத, போக விட்டுறாத. ஜஸ்ட் கிராப் இட், கெட்டியாக பிடிச்சிக்கோ. கிராப் அப்படின்னா பிடிச்சிக்கிறது, திடீர்னு பிடுங்கிறது, உள்வாங்கிக்கிறது, இதெல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன். I don't know what to say. I feel so nervous. I don't know what to say. I feel so nervous. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இது எப்படி கொஷினை கேட்கலாம்? உனக்கே இவ்வளோ பதட்டமாக இருக்க, நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? Why do you feel so nervous? Why do you feel so nervous? And then, she's waiting around the corner. Shall we go? She's waiting around the corner. Shall we go? அவள் அந்த கார்னரில் எங்கேயோ மூலையில் எங்கேயோ நின்று இருக்கிற மாதிரி இருக்கா, நம்ம போகலாமா? ஸோ அரவுண்ட் த கார்னர் அப்படின்னா அந்த கார்னர் அங்கே அந்த மூலையில் தான் எங்கேயோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அட் தி கார்னர்னா தான் எக்ஸாக்டாக அங்கே இருக்காங்க. மேபி அந்த மூலைனா அந்த வீதி ஓரத்தில் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேபி கொஞ்சம் தள்ளி கூட இருக்கலாம். ரைட்? அரவுண்ட் அப்படின்னா அந்த சுட்டு வட்டாரத்தில் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லாம் வரும். தென் I'll call you when she gets discharged. Okay? I'll call you when she gets discharged. Okay? அவள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் உன்னை கூப்பிடுறேன். ஓகேயா? And the next one. When I saw your photo, I liked you right away. When I saw your photo, I liked you right away. நான் ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு ஒன்று பிடிச்சி போயிடுச்சு. Take a look at the invitation. Take a look at the invitation. இன்விடேஷனை கொஞ்சம் பாருங்க. He wants to get married in your presence. He wants to get married in your presence. அதாவது நீங்கள் இருக்கும்போதே உங்கள் தலைமையிலேயே இல்லைன்னா உங்களோட கண் முன்னாடியே வந்து அவன் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறான். இப்படி வச்சுக்கலாம். I don't want to get married in your presence. I don't want to get married in your presence. உங்கள் முன்னாடி நான் மேரேஜ் பண்ண விருப்பப்படலை. And then, how could you ask such a question? How could you ask such a question? உன்னால எப்படி இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்க முடியுது? How could you answer for such a question? How could you answer for such a question? அப்படின்னா உன்னால எப்படி இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுது? And then, I'm not worthy enough to get shot. I would admit it if I had done it. I am not worthy enough to get shot. I would admit it if I had done it. சுடுற அளவுக்கு நான் ஒன்றும் ஒத்தான ஆள் இல்லை. I would admit it if I had done it. நான் அதை செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். நான் சுடுற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஒத்தான ஆளாக இல்லை. And then, it took me a long time, so I went to the flower market to get change. It took me a long time, so I went to the flower market to get change. எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு, அதனால நான் வந்து பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் வாங்க போனேன். And then, can't you see us? Where are you going? Can't you see us? Where are you going? உன்னால எங்களை பார்க்க முடியலையா? Where are you going? நீ எங்க போற? Sorry, I can't see you both. Sorry, I can't see you both. Sorry, என்னால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்க முடியல. I'm going to the market. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன். And then, we found this in your car. Whose purse is this? We found this in your car. Whose purse is this? இதை வந்து நாங்கள் உங்கள் காரில் வந்து கண்டெடுத்தோம். Whose purse is this? இது யாரோட பர்ஸ்?
லேடிஸோடதுனா பர்சன் சொல்லுங்கள், ஜென்ஸோடதுனா வேலட்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜென்ஸோடது என்ன சொல்கிறாங்கம்மா என் பர்ஸை பற்றியான்லாம் கேட்குறாங்க. தட்ஸ் அட்டர்லி ராங். ஜென்ஸ் வந்து வேலட்ஸ்னு யூஸ் பண்ணணும், லேடிஸ் வந்து பர்சஸ்ன்னு யூஸ் பண்ணணும். And the next one, I'll give you 2 more days. If you can't find him by then, I'll do it myself. I'll give you 2 more days. If you can't find him by then, I'll do it myself. நான் உனக்கு இன்னும் 2 நாள் டைம் தரேன். If you can't find him by then, அதுக்குள்ளே உன்னால் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா I'll do it myself. நானே பார்த்துக்கிறேன். Then, you're the only one still looking for her. You are the only one still looking for her. அவளை இன்னும் நீ தேடிட்டு இருக்கிற ஒரே ஆளு நீதான். And then, she said she would come, but she never did. She said she would come, but she never did. அவ வருவேன்னு சொன்னா, ஆனா அவ வரவே இல்லை. And then, did you stop the train anywhere apart from the scheduled stations? Did you stop the train anywhere apart from the scheduled stations? ஸ்கெடியூல் பண்ண ஸ்டேஷன்ஸ் இல்லாமல் மற்ற இடத்துல நீ எங்கேயாவது ட்ரெயினை நிறுத்தினியா? The next one. Before you leave this place, you will be crying at my feet. Before you leave this place, you will be crying at my feet. நீ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னால் நீ என் காலில் விழுந்து அழுவ. Then, keep an eye on him. I'm going to the toilet. Keep an eye on him. I'm going to the toilet. அவன் மேலே ஒரு கண்ணு வை, நான் டாய்லெட் போகிறேன். இதை பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லலாம்? ஐ கெப்ட் அன் ஐ ஆன் ஹிம். ஐ கெப்ட் அன் ஐ ஆன் ஹிம். நான் அவன் மேலே கண்ணு வச்சேன். பட் ஹீ எஸ்கேப்ட். ஆனால் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த நெக்ஸ்ட் ஒன். வாட் வில் யூ டூ இஃப் ஐ டோன்ட் கம் பேக்? வாட் வில் யூ டூ இஃப் ஐ டோன்ட் கம் பேக்? நான் திரும்ப வரல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? நீ திரும்ப வரல அப்படின்னா நான் செத்துருவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஓகேங்களா? நீ திரும்ப வரலன்னா நான் செத்துருவேன். இஃப் யூ டோன்ட் கம் பேக் ஐ வில் டை. இஃப் யூ டோன்ட் கம் பேக் ஐ வில் டை. தென், வாட் மேட் யூ கம் ஹியர்? வாட் மேட் யூ கம் ஹியர்? ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஷின் இருக்கும். அதாவது நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னா, எதுக்காக இங்கே வர்றதுக்கும் மேடுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யூ மைன் ஆஸ்க் மீ. வாட் மேட் யூ கம் ஹியர் அப்படின்னா எந்த காரணம் வந்து உன்னை இங்கே வர வச்சுது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு ரீசனால அவங்க இங்கே வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த ஒரு விஷயத்தினாலும் நீங்கள் வந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவனை வர வச்சிருக்குது. அப்படி ஒரு ரீசனுக்காக ஒருத்தவங்க இடத்துக்கு வந்தாங்கன்னா வாட் மேட் யூ கம் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அண்ட் தென், வாட் வில் ஷி சே இஃப் யூ கால் ஹர்? வாட் வில் ஷி சே இஃப் யூ கால் ஹர்? நீ அவளை கூப்பிட்டா அவள் என்ன சொல்லுவா? ஷி won't tell anything. She won't tell anything. அவ எதுவும் சொல்ல மாட்டா. She will come. அவ வருவா. And then, I have to sleep well tonight. Only then I'll be able to wake up early. I have to sleep well tonight. Only then I will be able to wake up early. I have to sleep well tonight. இன்னைக்கு ராத்திரி நான் நல்லா தூங்கணும். ஸோ இன்னும் முடிஞ்சிச்சுன்னா ஹாவ் டு, ஹேஸ் டு, ஷிடெல்லாம் யூஸ் பண்ணு சொல்லிட்டு டிப்ஸ் வீடியோஸ் நம்ம பார்த்தோம். ஃபுல் கோர்ஸ் பை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இதோட ஒர்த் என்ன அப்படின்னு தெரியும். ஒன்லி தென் ஐல் பி ஏபிள் டு வேக் அப் ஏர்லி. ஒன்லி தென், அப்போ தான் என்னால் நாளைக்கு காத்தால சீக்கிரம் எந்திரிக்க முடியும். And before we move on to the next one, I would like to tell you that spoken English full course videos are available at the rate of 3,000 rupees. And full course videos, along with that, all the hidden videos, over 40-50 hidden videos இருக்கு சேனலில். அது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். எந்த சேனலில் வேணாலும் கேட்டு பாருங்க. Nobody will give you the full course for 3,000 rupees. ரைட், நான் கொடுக்குறேன், வாங்கி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். பேசிக்லேருந்து ரைட் ஃப்ரம் திஸ் தட்லேருந்து எல்லா டாபிக்ஸுமே நான் எடுத்திருக்கேன். டெஃபினட்டாக இதே தான் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா 15,000 லேர்ன் பண்ணுவீங்க. யூ வில் நோ த ஒர்த் when you buy this course. Getting back to the topic, we are doing a special project, so I called you. We are doing a special project. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டை வந்து செஞ்சிட்ருக்கோம், மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ கால்ட் யூ. அதனால் நான் உன்னை கூப்பிட்டேன். பாஸ்ட் டென்ஸ். And then, why don't you come to our house? Why don't you come to our house? நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது? ஸோ கூடாது அப்படின்னா ஷுடன்ட் தான், பட் இங்கே டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சஜஷன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ஒய் டோன்ட் வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு சஜஸ்ட் தானே பண்ணுறீங்க. ஒய் டோன்ட் யூ கம் டு அவர் ஹவுஸ்? நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க, கரெக்டாக? அதனால ஒய் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். And then, I don't want to interfere in this issue.
ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் திஸ் இஷ்யூ. இந்த பிரச்சனையில் நான் தலையிட விரும்பலை. இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடுறது, மூக்கு நுழைக்கிறது அந்த மாதிரி. தென் டூ அ பன். டூ அ பன், டை அ பன் அப்படின்னா கொண்டைய போடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கொண்டை போடுப்பா, ஏன் இப்படியே இருக்க சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் டூ அ பன். அண்ட் தென் she has hung my shirt there, could you please take that? She has hung my shirt there, could you please take that? அவள் வந்து என்னோட ஷர்ட்டை வந்து அங்கே தொங்க விட்டுருக்கா, ப்ளீஸ் அதை உன்னால் எடுக்க முடியுமா? he feels sleepy it seems. he feels sleepy it seems. feels எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் he ஷீட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்ல எஸ் ஆட் பண்ணணும். he feels sleepy it seems. அவனுக்கு தூக்கம் வருது போல. then keep the money with you. keep the money with you. உங்கள்கிட்ட பணத்தை வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. then it's very slippery here, don't run. it's very slippery here, don't run. இங்க ரொம்ப வழுக்கலா இருக்கு, ஓடாத. and then how much are you paying? how much are you paying? நீ எவ்வளவு பே பண்ற, கட்டுற? do you think so? do you think so? நீ எப்படி நினைக்கிறியா? and then is the knife ready to cut the cake? is the knife ready to cut the cake? கேக் கட் பண்ண கத்தி ரெடியா? and then may I make a move? it's getting late. may I make a move? it's getting late. நான் கிளம்பட்டா, டைம் ஆகுது. it's getting late, டைம் ஆகுது. the next one, what do you like to have? what would you like to have? நீ என்ன சாப்பிட விரும்புகிற? இந்த would like toலாம் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் பார்த்தோம். அந்த வீடியோ எல்லாத்துமே விசிபிளாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கோ அண்ட் செக் இட் அவுட். டெஃபினட்டாக கோர்ஸ் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு அதில் கிடைக்கும். how about the cup of coffee? how about the cup of coffee? ஒரு காஃபி குடிச்சா என்ன? ஸோ how about அப்படின்னாலே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான். how about we go outside? இன்னைக்கு நம்ம வெளியில் போனால் என்ன? how about we have a cup of tea? இன்னைக்கு நம்ம இன்னைக்குன்னு இல்லை, ஒரு டீ குடிச்சா என்ன? ஸோ லைக் தட் ஒரு சஜஸ்ட் பண்ணும்போது அப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணால் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது how about வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். and then I'm going to have a tea. what about you? I'm going to have a tea. what about you? நான் டீ குடிக்க போகிறேன், நீ? what about you அப்படின்னா நீ கொஷினாக இருக்கிற மாதிரி. yeah I'm good. what about you? நான் நல்லா இருக்கேன், நீ? ஸோ what about you அப்படின்னா அதே கொஷின் அவங்களுக்கு திருப்பி கேட்குற மாதிரி. ஓகேங்களா? the coffee is getting cold. காஃபி வந்து ஆறிட்டுருக்கு. coffee is getting cold. காஃபி ஆறிட்டுருக்கு. and then the coffee is too hot. the coffee is too hot. காஃபி வந்து ரொம்ப சூடாக இருக்கு. and then the bus will not stop anywhere in between. the bus will not stop anywhere in between. பஸ் வந்து நடுவில் எங்கேயும் நிற்காது. then if he had been here he would have stamped you. if he had been here he would have stamped you. அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தான் அப்படின்னா he would have stamped you. அவன் உன்னை போட்டு மிதிச்சிருப்பான். and then did you notice all this? did you notice all these? நான் டின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயன்ஸியாக பேசும்போது டிடின் ஹீன்லாம் கேட்க முடியாது. அப்போ டிடின்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டிட் நாட்டை கான்ட்ராக்ட் பண்ணி டிடின்ட்டுன்னு சொன்னோம். இப்போ நowadays என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிடின்ட்டை கான்ட்ராக்ட் பண்ணி டின்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? and then someone has come in search of our brother. someone has come in search of our brother. யாரோ நம்ம பிரதரை தேடி இங்கே வந்தாங்க. and then we didn't expect this from you. we didn't தான் சொல்கிறேன், didn't சொல்லலை. ஓகேங்களா? we didn't expect this from you. இதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. and then if I catch him today I will hack him to pieces. if I catch him today I will hack him to pieces. நான் அவனை இன்னைக்கு பிடிச்சா அவனை பொடி போட்டுருவேன். நம்ம சொல்லுவோம் அவனை துண்டு துண்டா போட்டுருவேன், பொடி போட்டுருவேன் அப்படின்னு. ஸோ that is called as hack into pieces. and then will you listen to what I say? will you listen to what I say? நான் என்ன சொல்கிறேங்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பியா?
And then, when I returned home, it was very dark. When I returned home, it was very dark. நான் வீட்டுக்கு திரும்பின போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. நான் அதை when I returned home தான் சொல்லியிருக்கேன். when I returned homeன்னு சொல்லலை. இந்த இட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இடுங்கிறது செமி சைலண்ட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி சொல்லாதீங்க. Then people find out your mother tongue easily. And the next one. I'll do anything to save my daughter. I'll do anything to save my daughter. என் பொண்ணை காப்பாற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். And then, why are you shouting, man? Please talk normally. Why are you shouting, man? Please talk normally. ஏன்பா கத்துற? எப்பவும் போல பேசு, நார்மலா பேசு. The next one. If you take it easy and behave silly, it may put your life in danger. If you take it easy and behave silly, it may put your life in danger. நீ இது ஈஸியாக சில்லித்தனமாக நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இது உன்னை ஒரு டேஞ்சரில் உன் லைஃப்பை தள்ளிடும். தென் won't I get little place in this vast world? won't I get little place in this vast world? vast world அப்படின்னா பறந்து திரிந்த உலகம்னு அர்த்தம். இந்த பறந்து திரிந்த உலகத்தில் எனக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடைக்காதா? I have been after her for 6 months, not working out. I have been after her for 6 months, not working out. அவளை தேடி அவளுக்காக 6 மாசமா நான் இங்கே இருந்தேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. And then, you would have never got so surprised in your life. You would have never got so surprised in your life. உன் லைஃப்பில் இந்த அளவுக்கு நீ சர்ப்ரைஸ் ஆயிருந்திருக்கவே மாட்ட. And then, he won't listen to me, he's asking proof. He won't listen to me, he's asking proof. அவன் நான் சொல்கிறத கேட்க மாட்டான், அவன் ப்ரூஃப் கேட்குறான். இதுக்கு ரிலேட்டடான சில சென்டென்சஸ் பார்க்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. why is he asking proof? why is he asking proof? அவன் ஏன் ப்ரூஃப் கேட்குறான்? he is asking proof because he didn't believe. he is asking proof because he didn't believe. அவன் ப்ரூஃப் கேட்குறான் ஏன்னா அவன் நம்பலை. And the next one. Wherever I go, that gang will come after me. Wherever I go, that gang will come after me. நான் எங்கே போனாலும் அந்த கேங் என்னை துரத்திட்டு வருவாங்க, என் பின்னால் வருவாங்க, என்னை தேடி வருவாங்க. And then, if they come again, tell them you have some work. If they come again, tell them you have some work. அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா உனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. And the next one. I have bought some products on Flipkart. I need to return few of it. I have bought some products on Flipkart. I need to return few of it. I have bought some products on Flipkart. நான் ஃப்ளிப்கார்ட்டில் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். மேக் ஷுர் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னுங்கிற கான்செப்டில் தான் வரும் சவுண்டு, ஆனால் அந்த இடத்துல இன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபியூ ஆஃப் இட். அதில் சிலதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன், அதில் சிலதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் தென், ஹவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? ஒர்க்கை முடிச்சிட்டியா? இஃப் நாட் இல்லைன்னா ஃபினிஷ் இட் ஆஸ் குவிக் as பாசிபிள். இல்லைன்னா சீக்கிரம் முடிக்க பாரு. we have to go out. நம்ம வெளியில் போகணும். have to அப்படின்னா நும்னு முடியும் சென்டென்ஸ். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். hope you guys remember that. And then, he has gone to restroom. அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். may I ask him to phone you back? நான் அவனை திரும்பி உன்னை கூப்பிட சொல்லட்டா? அதாவது உனக்கு திரும்பி நான் அவனை கூப்பிட சொல்லட்டா? Then, she was my English teacher during my school days. என்னோட ஸ்கூல் டேஸ் அப்போ அவங்க தான் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாங்க. ரிலேட்டட் சென்டென்சஸ். she was my maths teacher during my 12th standard. நான் 12th standard படிக்கிறப்ப அவங்க என்னோட மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்க. she is my son's maths teacher. அவங்க என்னோட பையனோட மேக்ஸ் டீச்சர். when are you going to propose her?
நீ அவளை எப்போ ப்ரப்போஸ் பண்ண போற? ரிலேட்டட் சென்டென்சஸ். I am going to propose her on this Friday. I am going to propose her on this Friday. நான் இந்த வெள்ளிக்கிழமை அவளை ப்ரப்போஸ் பண்ண போறேன். Will you definitely propose her? Will you definitely propose her? நீ அவளை கண்டிப்பா நிச்சயமா ப்ரப்போஸ் பண்ணிருவியா? There is no doubt in that. I will propose her and I will marry her. There is no doubt in that. I will propose her and I will marry her. அதில் ஒரு டவுட்டும் இல்லை, நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். Will she accept your proposal? Will she accept your proposal? உன்னோட ப்ரப்போஸ் அவள் வந்து ஏற்றுப்பாளா, அக்செப்ட் பண்ணிப்பாளா, ஒத்துப்பாளா? You can't find it as he hid it somewhere. You can't find it as he hid it somewhere. அவன் எங்கேயோ ஒளிச்சு வச்சதுனால உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. And the next one. Why don't you guys keep your mum shut? Why don't you guys keep your mum shut? நீங்களா ஏன் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது? And then, don't keep operating the mobile. Come to the bed. Don't keep operating the mobile. Come to the bed. மொபைல் நோண்டிட்டே இருக்காத, பெட்டுக்கு வா. மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்காத, பெட்டுக்கு வா. ஐ மீன் தூங்க வா. And then, that movie was really bad to the core. I couldn't even watch for half an hour. That movie was really bad to the core. I couldn't even watch for half an hour. அந்த மூவி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது, படு மோசமாக இருந்துச்சு. என்னால் அரை மணி நேரம் கூட உட்காந்து அதை பார்க்க முடியல. அந்த மாதிரி ஏதாவது மூவி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. And the next one. She's basking in the sun. She's basking in the sun. So basking, bask அப்படின்னா குளிர் காய்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து சூரியனில் குளிர் காஞ்சிட்டு இருக்காளா அப்படி எடுத்துக்க கூடாது, வெயிலில் வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். And the next one. I'm waiting for the corona to come to an end. I'm waiting for the corona to come to an end. நான் கொரோனா ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி பாசிபிள் ஃபார் கொரோனா டு கம் டு அன் எண்ட். அப்படின்னா என்ன, கொரோனா வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் மாம். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் மாம். உங்கள் அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லு. டெல் மீ சம்திங் அபவுட் யூ. உன்னை பற்றி சொல்லு. டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் டேட். உங்கள் அப்பா பற்றி சொல்லு. I'm scared of vaccinating. I won't vaccinate. I'm scared of vaccinating. I won't vaccinate. I am scared of vaccinating. எனக்கு வேக்சினேட் பண்ணுறதுல பயமாக இருக்குது. I won't vaccinate. நான் வேக்சினேட் பண்ண மாட்டேன், நான் ஊசி போட்டுக்க மாட்டேன். The next one. When do we want to come for the next dose? When do we want to come for the next dose? அடுத்த டோஸுக்கு நாங்கள் எப்போ வரணும்? You have to come on September 25th. நீ September 25th அன்னைக்கு வரணும். And the next one. Something has bitten me. Something has bitten me. Bitten. Bite, bit, bitten. ஏதோ ஒன்று கடிச்சு வச்சிருச்சு. The next one. Don't keep talking. I feel sleepy. Don't keep talking. I feel sleepy. பேசிக்கிட்டே இருக்காத, எனக்கு தூக்கமாக வருது. And the next one. Will you keep asking anything like this? Will you keep asking anything like this? நீ இப்படி தான் அதாவது கேட்டுக்கிட்டே இருப்பியா? நோ 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 நோ, ஐ won't keep asking anything like this. நான் இந்த மாதிரி எதுவும் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். Alright, I'm going to the park. Would you like to come with me? Alright, I'm going to the park. Would you like to come with me? Okay, நான் பார்க்குக்கு போக போகிறேன், நீ என் கூட வர விரும்புகிறியா? Yes, I would like to come with you. Yes, I would like to come with you. நான் கூட வர விரும்புகிறேன். And the next one. I don't think he would give me. I don't think he would give me. அவன் எனக்கு தருவான்னு எனக்கு தோணலை. I don't think she would cook today. அவன் இன்னைக்கு சமைப்பான்னு எனக்கு தோணலை. I don't think ராஜா would win in this match. ராஜா இந்த மேட்சில் ஜெயிப்பான்னு எனக்கு தோணலை. The next one. Is she expert at maths? Is she expert at maths? அவள் மேக்ஸில் நான் புலியா? ஸோ இது ஆல்ரெடி நான் பேசிக் சென்டென்ஸில் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பர்ட் அப்படின்னா நம்ம ஸ்லாங்கில் வந்துட்டு புலி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா? எக்ஸ்பர்ட் அப்படின்னா
ஒன் ஹூ எக்ஸல்ஸ் இன் அ பர்டிகுலர் ஃபீல்டு. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அவங்க தான் ராஜா, அவங்க தான் மந்திரி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஸ்லாங்கில் அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ என்ன பெரிய புலியா, வித்தக்காரனா நீ அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கு கூட எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். The next one. Did she tell you the truth? She didn't tell me and that's why I'm asking you. Did she tell you the truth? அவ உங்ககிட்ட உண்மையை சொன்னாளா? She didn't tell me. அவ என்கிட்ட சொல்லலை and that's why I'm asking you. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். And the next one. Will you talk with her? Will you talk with her? நீ அவ கூட பேசுவியா? I want you to do a favor for me. I want you to do a favor for me. அந்த you பக்கத்தில் TO2 நான் விட்டுட்டேன். I'm sorry about that. I want you to do a favor for me. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். And the next one. When do you usually wake up? When do you usually wake up? நீ பொதுவாக எப்போ எந்திரிப்ப? I usually wake up at 6:30. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. I usually wake up at 6:30. நான் யூஸ்வலாக பொதுவாக 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். இதே அட்டை தூக்கிட்டு அரவுண்ட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் போட்டிங்க அப்படின்னா மீனிங் மாறிடும். ஐ யூஸ்வலி வேக் அப் அரவுண்ட் 6:30, அரவுண்ட் 6:30 அப்படின்னா 6:30க்கு கிடையாது, மேபி 6:15, 6:20, 6:25 இல்லைனா 30:35 அரவுண்ட் +15 -15 அந்த மாதிரி டைமில். ஓகே. And the next one. I know that he was lying and that's why I stopped speaking with him. I know he was lying and that's why I stopped speaking with him. I know that he was lying. அவன் பொய் சொன்னான் அப்படின்னு, அவன் பொய் சொல்லிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். And that's why, அதனால தான் I stopped speaking with him. அதனால தான் நான் அவங்களோட பேசுறத நிப்பாட்டிட்டேன். And the next one. Do you have any idea about this? Do you have any idea about this? இதை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? No, I don't have any idea about this. எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. Yes, I have an idea about this. Yes, I have an idea about this. இதை பற்றி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. And the next one. Won't you keep quiet? அமைதியாக இருக்க மாட்டியா? Won't you keep quiet? அமைதியாக இருக்க மாட்டியா? Then, are you not going with her? Are you not going with her? நீ அவ கூட போகலையா? No, I am not going with her. இல்லை நான் அவ கூட போகலை. And then, is she coming with you? Is she coming with you? அவ உன் கூட வரலா? Yes, she is coming with me. ஆமா, அவ என் கூட வரா. No, she is not coming with me. No, she is not coming with me. அவ என் கூட வரல. And then, எத்தனை மணிக்கு போற? எத்தனை மணிக்கு போற? What time are you going at? What time are you going at? And then, I don't know when the movie would release. I don't know when the movie would release. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு எனக்கு தெரியாது. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வென் ராஜா வுட் கம். ஐ டோன்ட் நோ வென் ராஜா வுட் கம். ராஜா எப்போ வருவான்னு எனக்கு தெரியாது. த நெக்ஸ்ட் ஒன். இஃப் யூ கீப் க்ரையிங் எவ்ரி ஒன் மைட் நோட்டீஸ், கோ ஃப்ரெஷன் அப் யோர் செல்ஃப். இஃப் யூ கீப் க்ரையிங் எவ்ரி ஒன் மைட் நோட்டீஸ், கோ ஃப்ரெஷன் அப் யோர் செல்ஃப். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நோட்டீஸ் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுன்னு இல்லை, எல்லாரும் வந்து உன்னை பார்ப்பாங்க. கோ ஃப்ரெஷன் அப் யோர் செல்ஃப். உன்னை நீயே போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிக்கோ. அண்ட் தென் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் ஹிம், டோன்ட் கெட் யோர் செல்ஃப் இன் டு ட்ரபிள் நவ் ஃபார் பீயிங் லேட். எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் ஹிம். எல்லாத்துக்கும் அவனை பற்றி தெரியும். டோன்ட் கெட் யோர் செல்ஃப் இன் டு ட்ரபிள். உன்னை நீயே ட்ரபிளில், பிரச்சனையில் மாட்டிக்காத. ஃபார் பீயிங் லேட். லேட்டாக வந்ததுக்காக உன்னை நீயே பிரச்சனையில் மாட்டிக்காத, கொடுத்துக்காத. அண்ட் தென் ஐ வில் மேரி whomever my grandma selects and settle down with him. I'll marry whomever my grandma selects and settle down with him. என்னோட பாட்டி யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூடயே நான் செட்டில் ஆயிடுவேன். அண்ட் தென் I won't get annoyed today. Do you know why? I won't get annoyed today. Do you know why? நான் இன்னைக்கு கோபப்பட மாட்டேன், டென்ஷன் ஆக மாட்டேன். உனக்கு ஏன்னு தெரியுமா? அண்ட் தென் ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க் ஹிம் ஃபார் லீவ். ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க் ஹிம் ஃபார் லீவ். நான் அவங்ககிட்ட லீவ் கேட்க போனேன். ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க் ஹிம் 100 rupees. நான் அவங்ககிட்ட 100 ரூபாய் கேட்க போனேன். அண்ட் தென் யூ won't leave without wiping it, it seems. You won't leave without wiping it, it seems. நீ அதை தொடைக்காமல் போக மாட்ட போல.
The next one. I'll get married only after I'm back from the Dubai. I'll get married only after I'm back from the Dubai. ஸோ நான் துபாயிலேருந்து வந்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். I'll get married. அது I will இல்லை I'll. Okay. And then, how can you drink so much when it is free? How can you drink so much when it is free? ஃப்ரீயாக இருக்கும்போது, ஃப்ரீயாக கொடுக்கும்போது உன்னால் எப்படி இவ்வளோ குடிக்க முடியுது? Then, for how long will you keep sipping tea? For how long will you keep sipping tea? நீ எவ்வளோ நேரம் தான் டீயை குடிச்சுக்கிட்டே இருப்ப? The next one. Haven't I told you not to leave her alone? Haven't I told you not to leave her alone? அவளை நான் தனியாக விட வேணான்னு உங்ககிட்ட சொல்லலையா? And the next one. I had told you yesterday that she has a holiday today. You must have forgotten. I had told you yesterday that she has a holiday today. அவளுக்கு இன்னைக்கு லீவுன்னு நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். You must have forgotten. நீ கண்டிப்பாக மறந்துருப்ப. Then, how many times do I have to tell you? Raise your elbow. How many times do I have to tell you? எவ்வளோ தடவை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்? Raise your elbow. Elbow தூக்கு, கையை தூக்கு. And then, she must win this time. I have spent a lot of money. She must win this time. அவ இந்த முறை டெஃபினட்டாக கண்டிப்பாக வின் பண்ணணும். I have spent a lot of money. நான் நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கேன். The next one. She has won all these prizes. This one at district level. She has won all these prizes. This one at district level. She has won all these prizes. இந்த ப்ரைஸ் எல்லாம் அவ தான் வாங்கினா, இதை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வாங்கினது. Then, I've been calling you for so long. I've been calling you for so long. I've been. I have been. I've been calling you for so long. உன்னை ரொம்ப காலமாக ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன். And then, I know you'll vote for us, but I'm just reminding you again. I know you'll vote for us, but I'm just reminding you again. நீ எங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உன்னை மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். And then, don't desert me. I really bank you on. Don't desert me. I really bank you on. என்னை கைவிட்டுறாத. I really bank you on. Bank on அப்படிங்கிற ஒரு phrasal verb which means ஒருத்தரை நம்புறது, ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. என்னை டெசர்ட் பண்ணிடாத, ஐ மீன் என்னை கைவிட்டுறாத, ஒதுக்கி வச்சிடாத, அவாய்ட் பண்ணிடாத. நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். And the next one. If you don't come out, I'll set fire to the room. If you don't come out, நீ வெளியில் வரலன்னா, I'll set fire to the room. நான் ரூமுக்கு தீ பற்ற வச்சிருவேன். Set fire அப்படின்னா தீ பற்ற வைக்கிறது. Caught fire, there are two phrases, right? Set fire, தீ பற்ற வைக்கிறது. Caught fire அப்படின்னா தீ பற்றிக்கிறது, தானாகவே தீ பற்றிக்கிறது. ஓகே. And then, why are you scared when I'm here? Why are you scared when I'm here? நான் இங்கே இருக்கும்போது நீ பயப்படுற. He spat on my face. He spat on my face. அவன் என் மூஞ்சில துப்பிட்டான். ஸ்பிட், எஸ்பிஐடி, ஸ்பிட் அப்படின்னா துப்புறது. ஸ்பிட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்பாட். ஓகேங்களா? ஸ்பிட்டடுன்னு சொல்லிடக்கூடாது. ஸ்பிட், ஸ்பாட். He spat on my face. அவன் என் மூஞ்சில துப்பிட்டான். And the next one. Rest your feet on this pedal. Rest your feet on this pedal. இந்த பெடல் மேலே உன் கால்களை வெய்யி. And then, she will hang herself if she comes to know. She will hang herself if she comes to know. அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் தொங்கிடுவா, ஐ மீன் தூக்கில் தொங்கிடுவா. And then, though you're dark, you're handsome. Though you're dark, you're handsome. நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க. We are giving the best treatment. Everything is left to God now. We are giving the best treatment. Everything is left to God now. நாங்கள் பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தான் தந்துட்டுருக்கோம். எல்லாம் இப்போ கடவுள் விட்ட வழி, கடவுள் கையில் இருக்கு. Then, do you know even Hitler was scared of cats? Do you know even Hitler was scared of cats? ஹிட்லருக்கு கூட பூனையை பார்த்தா பயம், உனக்கு அது தெரியுமா?
And then, why don't you set up a restaurant in Tirupur? Why don't you set up a restaurant in Tirupur? அது ரெஸ்டாரண்ட்னு சொல்லக்கூடாது, ரெஸ்டாரண்ட்னு சொல்லணும். நீ ஏன் திருப்பூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கக்கூடாது, செட் பண்ணக்கூடாது, ரைட்? And then, can you please wait outside? Can you please wait outside? ப்ளீஸ் உன்னால் வெளியில் வெயிட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ கேன் வெயிட் அவுட் சைட். அஃப்கோர்ஸ் ஐ கேன் வெயிட் அவுட் சைட். கண்டிப்பாக என்னால் வெளியில் வெயிட் பண்ண முடியும். நோ, ஐ கேனாட் வெயிட் அவுட் சைட். ஐ கேனாட் வெயிட் அவுட் சைட். என்னால் வெளியில் வெயிட் பண்ண முடியாது. ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் மீ டு வெயிட் அவுட் சைட்? ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் மீ டு வெயிட் அவுட் சைட்? என்ன வெளியில் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? And then, I have come here despite my busy schedule. I can spare only 10 minutes. I have come here despite my busy schedule. I can spare only 10 minutes. என்னோட பிஸி ஸ்கெடியூல்ஸ் மத்தியில் நான் இங்கே வந்திருக்கேன். என்னால் 10 நிமிஷம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்பேர் அப்படின்னா செலவழிக்கிறது அர்த்தம். 10 நிமிஷம் தான் செலவழிக்க முடியும். And then, she is married to a doctor. She is married to a doctor. அவளை டாக்டருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நீ சொல்கிறது எனக்கு புரியல. Then, go tell him that the girl doesn't like him. Go tell him that the girl doesn't like him. அந்த பிள்ளைக்கு அவனை பிடிக்கலன்னு போய் சொல்லு. And then, if you had received this, it would have been ultimate. If you had received this, it would have been ultimate. உனக்கு இது கிடைச்சிருந்தா, ரிசீவ் நீ பண்ணியிருந்த அப்படின்னா, it would have been ultimate. செம்மையாக இருந்திருக்கும். And then, don't you eat properly? You have lost weight. Don't you eat properly? You have lost weight. The வெயிட்டுக்கு அப்புறம் கொஷின் மார்க் வராது, ஃபுல் ஸ்டாப் தான். ஐம் சாரி அபவுட் த டைப்போ. Don't you eat properly? நீ நல்லா ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? You have lost weight. நீ ஒல்லி ஆயிட்ட, வெயிட் குறைஞ்சிருச்சு உனக்கு. And then, mother also talks just like you in a consoling manner. Mother also talks just like you in a consoling manner. எங்கள் அம்மா கூட உன்ன மாதிரி தான் எப்போவுமே ஆறுதல் படுத்துற மாதிரி பேசும். And then, no one can take away what is destined for you. No one can take away what is destined for you. உனக்குன்னு விதிக்கப்பட்டதை யாராலும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது, பிரிச்சுக்க முடியாது. And then, why the hell should I listen to you? Why the hell should I listen to you? நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? த ஹெல். எப்போல்லாம் நீங்கள் கோமா இருக்கீங்களோ, ஒரு கொஷின் கேட்கும்போது த ஹெல் அப்படின்னு வச்சு நீங்கள் கேளுங்க. ஒய் த ஹெல் ஆர் யூ டாக்கிங் வித் மீ? நீ ஏன் என்கிட்ட பேசுகிற? ஸோ த ஹெல் வந்து நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு, த ஹெல் வந்து கொஷின் மார்க்கில், கொஷின் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அண்ட் தென், டு யூ நோ ஹவு மச் ஐ லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ? டு யூ நோ ஹவு மச் ஐ லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ? உன்னால் நான் எவ்வளோ இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? And then, some people say you're doing this for publicity. Some people say you're doing this for publicity. நீ இதை பப்ளிசிட்டிக்காக தான் செய்யணும்னு சில பேர் சொல்லுவாங்க. And then, how could this cheat impress you so much? How could this cheat impress you so much? இந்த ஏமாத்துக்காரனால உன்னை எப்படி இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது? And then, what do you know about my company? What do you know about my company? என் கம்பெனி பற்றி உனக்கு என்ன தெரியும்? என் கம்பெனி பற்றி உனக்கு என்ன தெரியும்? I know lot of things about your company. I know lot of things about your company. உங்கள் கம்பெனி பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும். And then, I didn't know that he was your husband. I didn't know that he was your husband. அவர் தான் உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாரு because it is past tense, was. Okay? And then, if you don't like it, I'll drop the plan. If you don't like it, I'll drop the plan.
உனக்கு பிடிக்கலனா ட்ராப் தி பிளான் அப்படின்னா என்ன, நான் இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறேன். எதுக்கு இந்த பிளான், I'll just drop the plan, இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறேன். And then don't you also have brain, don't you also have brain, உனக்கு கூட மூளை இல்லை. And then I didn't know why he is doing like this, I didn't know why he is doing like this, அவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியல. And then why do you want to kill her, why do you want to kill her, உனக்கே அவளை கொலை பண்ணணும். why do you want to talk with her, உனக்கே அவ கூட பேசணும். why do you want to come with me, உனக்கே என் கூட வரணும். why do you want to learn English, நீ ஏன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும். and then you should have asked me the reason for coming late, you should have asked me the reason for coming late, நான் லேட்டாக வந்ததுக்கான ரீசனை நீங்கள் கேட்டிருந்திருக்கணும். and then will you marry him if he is set free, will you marry him if he is set free, அவனை விடுதலை பண்ணிட்டா நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா. ஸோ செட் சம்மன் ஃப்ரீ அப்படின்னா லைக் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அவனை ரிலீஸ் பண்ணிட்டா நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா, தட்ஸ் அ மீனிங். அண்ட் தென் when I asked him he said it was his nickname, when I asked him நான் அவன்கிட்ட கேட்ட போது he said it was his nickname, அது அவனோட பட்ட பேர்னு அவன் சொன்னான். தென் how many times to tell I'm Kirti, how many times to tell I'm Kirti, எத்தனை தடவை சொல்றது நான் தான் கீர்த்தி. well the next one, she immediately married him and started living with him, she immediately married him, உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. and started living with him, அவன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டா. உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவன் கூட வாழவும் ஆரம்பிச்சிட்டா. and then he should not be interrogated like this, he should not be interrogated like this, அவனை இந்த மாதிரி இன்ட்ரோகேட் பண்ணக்கூடாது. then will you decorate me with all your jewels, will you decorate me with all your jewels, உன்னோட எல்லா நகைகளை வச்சு என்ன நீ டெக்கரேட் பண்ணுவியா. and then you know everything, am I fool to tell you again, you know everything, உனக்கு எல்லாமே தெரியும். am I a fool to tell you again, am I a fool to tell you again, மறுபடியும் சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா. and then who are you people, why are you hitting my friend, who are you people, why are you hitting my friend, நீங்களா யாருடா, எதுக்குடா என் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறீங்க. and then won't you come to play cricket in the evening, won't you come to play cricket in the evening, நீ சாயங்காலம் கிரிக்கெட் விளையாட வரமாட்டியா. no I won't come to play cricket in the evening, நான் ஈவினிங் கிரிக்கெட் விளையாட வரமாட்டேன். அப்போ எஸ்ஸாக இருந்தால் எப்படி சொல்லுவீங்க, yes I will come to play cricket in the evening. and then do you want to see the horoscope now for our marriage, do you want to see the horoscope now for our marriage, நம்ம கல்யாணத்துக்காக நீ ஹாரோஸ்கோப் இப்போ பார்க்கணுமா, ஐ மீன் ஜாதகம் இப்போ நீ பார்க்கணுமா. and then how do you manage to take bath in the morning, how do you manage to take bath in the morning, எப்படி உன்னால் காலையில் குளிக்க முடியுது. and then you can go for some work till you get the job you have applied for, you can go for some work till you get the job you have applied for, நீ அப்ளை பண்ண ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீ வேற ஏதாவது ஒர்க்குக்கு போகலாம். and then we will feel confident when we wear expensive dress, we will feel confident when we wear expensive dress, நம்ம எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ், எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகம், ஓகேங்களா, விலை அதிகமாக இருக்கிற ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணோம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உணருவோம். வேர்ன்னு தான் சொல்லணும், அது வியர்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் வியர்னு சொல்கிறாங்க, WEAR, அதை வந்து வேர்ன்னு தான் சொல்லணும். and then we wanted to call him but he himself has called me, we wanted to call him, நாங்களே அவனுக்கு கூப்பிடலான்னு இருந்தோம், but he himself has called me, ஆனால் அவனே எனக்கு கூப்பிட்டுட்டான். the next one, I don't know where I have kept it, I've noted it in the diary, I don't know where I have kept it,
I've noted it in the diary. நான் அதை எங்கே வச்சேன் அப்படிங்கிறது தெரியல. அதை நான் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். And then, you couldn't decide what to eat. How will you decide your life? You couldn't decide what to eat. உனக்கு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது உன்னால் வந்து டிசைட் பண்ண முடியல, முடிவெடுக்க முடியல. தென் how will you decide your life? அப்புறம் எப்படி உன்னோட லைஃப்பை வந்து வாழ்க்கையை வந்து நீ முடிவெடுப்ப? And then, when he asked suddenly, I didn't know what to say. When he asked suddenly, அவன் திடீர்னு கேட்டபோது I didn't know what to say. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. And then, I'll ask her why she has called you up. I'll ask her why she has called you up. அவன் ஏன் உன்னை கூப்பிட்டா அப்படின்னு நான் அவட்ட கேட்குறேன். And then, she got your number from me. Didn't she call? She got your number from me. Didn't she call? என்கிட்ட அவள் உன்னோட நம்பர் வாங்கினா. Didn't she call? Didn't she call? அவள் உனக்கு கூப்பிடலையா? அந்த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஃப் ஐ டோன்ட் சென்ட் இட்? நான் அதை அனுப்பலைன்னா? யூ ஹாவ் டு சென்ட் இட், தட்ஸ் இட். நீ அனுப்பணும். யூ ஹாவ் டு சென்ட் இட், நீ அனுப்பணும், அவ்வளோதான். அண்ட் தென், யூ குட் ஆஸ் வெல் டோல்ட் him that you have no money. You could as well told him that you have no money. நீயும் உங்ககிட்ட பண்ணலைன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். And then, you gave away the RC book to him. Are you crazy? You gave away the RC book to him. Are you crazy? நீனா RC book அவங்ககிட்ட கொடுத்துட்ட? நீனா பைத்தியமா? And the next one, why are you all gathered here? Didn't you guys go to work? Why are you all gathered here? Didn't you guys go to work? Why are you all gathered here? ஏன் இங்கே எல்லாமே கூடியிருக்கீங்க? Didn't you guys go to work? நீங்களாம் வேலைக்கு போகலையா? We have gathered here to sort this issue out. We have gathered here to sort this issue out. SORT, sort. Sort out அப்படின்னா தீர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். We have gathered here to sort this issue out அப்படின்னா இந்த இஷ்யூவை, இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். And then, how will she call you without your number? How will she call you without your number? உன் நம்பர் இல்லாமல் அவள் எப்படி உனக்கு கூப்பிடுவா? Who knows? யாருக்கு தெரியும்? Who knows? யாருக்கு தெரியும்? She may get my number from Kala. அவள் என் நம்பரை கலா கிட்ட இருந்து வாங்கலாம். And then, if you think about the past, life will not be happy. If you think about the past, life will not be happy. நீ உன்னோட பாஸ்ட், பழச நடந்து முடிஞ்சதை நினச்ச அப்படின்னா லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்காது. இட் வில் நாட் பி ஹாப்பி. சந்தோஷமாக இருக்காது. And then, do you belong to the bride's house or the groom's? Do you belong to the bride's house or the groom's? நீ பொண்ணு வீட்டை சேர்ந்தவனா இல்லை மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவனா? And then, why did you come and ask me like that? Why did you come and ask me like that? நீ ஏன் வந்து என்னை அப்படி கேட்ட? And then, mom told me that you are going for work. Mom told me that you are going for work. அது ஒர்க்குன்னு சொல்லாதீங்க, ஒர்க்குன்னு சொல்லுங்க. ஓகே, மாம் told me that you are going for work அப்படின்னா நீ வேலைக்கு போகிறேன்னு அம்மா சொன்னாங்க. Where are you going for work? நீ எங்கே வேலைக்கு போகிற? And then, half of the people in the road don't know to drive vehicle. Half of the people in the road don't know to drive vehicles. ரோட்டில் போகிற பாதி பேர்த்துக்கு எப்படி ஓட்டணும்னே தெரிய மாட்டேங்குது. And then, she has a lot of money with her. Get it from her. She has a lot of money with her. Get it from her. அவகிட்ட நிறைய பணம் இருக்கு, அவ நிறைய பணம் வச்சிருக்கா. Get it from her. அவகிட்ட இருந்து வாங்கிக்கோ. And then, you're bothering me. Am I your servant? You're bothering me. நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. Am I your servant? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? And then, you haven't paid the bank due for the last 3 months. You haven't paid the bank due for the last 3 months. கடந்த 3 மாசம் நீ பேங்க் டியூவே கட்டல. And then, what will happen to the society if you are not there? What will happen to the society if you are not there?
நீ இல்லை அப்படின்னா இந்த சமுதாயம் என்ன ஆகும்? And then dad has gone to the office. Dad has gone to the office. அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. He will come in the evening only. He will come in the evening only. அவர் சாயங்காலம் தான் வருவார். And then no one will give any money if you ask this way. No one will give any money if you ask this way. நீ இப்படி கேட்ட அப்படின்னா யாருமே உனக்கு எந்த பணமும் தரமாட்டாங்க. And then, do you know how many are waiting for job at the entrance of this office? Do you know how many are waiting for job at the entrance of this office? எத்தனை பேர் இந்த ஆஃபீஸோட வாசலில் நிற்கிறாங்க தெரியுமா? வேலை வேணும் அப்படின்னு காத்துட்டு. ஆல் ரைட், ஃபைன். ஸோ இன்னைக்கு இந்த நியூ சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம 1 hour வந்து டெய்லி யூஸ்ட் சம் இம்பார்ட்டண்டான சூப்பர்பான சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். I hope all these sentences were useful. ஸோ 1 hour நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ வேறு ஒரு லென்த்தியான வீடியோவில் வில் see you. Until then, bye bye. Take care.